வணக்கம். நிரந்தர அரசியல் தீர்வு இல்லாமல் எந்தவித நல்லிணக்கமும் ஏற்படாது. நாடாளுமன்றத்தில் சுமந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பாகவே நாங்கள் இன்றைய பதிவில் பார்க்க இருக்கிறோம். இலங்கையில் ஒரு நிரந்தர அரசியல் தீர்வின்றி எந்தவித நல்லிணக்கமும் ஏற்படாது என்பதை உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவோம் என இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த மே மாதத்துடன் யுத்தம் முடிவடைந்து 15 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. இந்த நேரத்தில் நாடாளுமன்றத்தில் வெளிவிவகார அமைச்சரின் தலைமையில் நல்லிணக்கத்துக்கான செயலணி தொடர்பான அரசு முன்மொழியும் சட்டமூலம் குறித்து கட்சி தலைவர்களுடன் கலந்துரையாடப்பட்டது. இதில் நான் சொன்ன சில விடயங்களை இந்த சபையில் பதிவு செய்வது அத்தியாவசியம். அதாவது யுத்தத்தின் இறுதி கட்டத்தில் விசேடமாகவும் மற்றும் யுத்த காலம் முழுவதும் பலவிதமான அத்துமீறல்கள் நடந்துள்ளன. உலகத்தில் நடக்கும் எந்த ஒரு யுத்தமும் சுத்தமானது கிடையாது. சுத்தமான யுத்தம் என்று எதனையும் அழைக்க முடியாது. ஆயுத போரில் அத்துமீறல்கள் நடந்தே தீரும். ஆனால் அவ்வாறாக நடக்கும் போது அதனால் பாதிக்கப்படுபவர்கள் தொடர்பில் அரசுக்கு பொறுப்பு உள்ளது. அதாவது அத்துமீறல்கள் தொடர்பில் விசாரிப்பதில் விசேடமாக காணாமல் ஆக்கப்பட்டோர் விடயத்தில் என்ன நடந்தது, யார் இதற்கு பொறுப்பு, அவர்கள் உயிருடன் இருக்கின்றனரா இல்லையா என்ற விவரங்களை உறவினர்களுக்கு தெளிவுபடுத்துவதும் அது தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுப்பதும் அரசின் பொறுப்பாகும். காணாமல் ஆக்கப்படுவது பலரால் செய்யப்பட்டிருக்கலாம். ஆனால் சாட்சியங்களின் அடிப்படையில் கற்றுக்கொண்ட பாடங்களும் நல்லிணக்கத்துக்குமான ஆணைக்குழுக்கு முன்னால் வழங்கப்பட்ட சாட்சியங்களின் அடிப்படையில் இறுதி 2 நாட்களில் 3000க்கும் மேற்பட்டவர்கள் அரச படையினரிடம் சரணடைந்தனர் என்று அரசு நியமித்த ஆணைக்குழுவினாலேயே சொல்லப்பட்டுள்ளது. அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை வெளிப்படுத்த வேண்டியது அரசின் பொறுப்பாகும். இந்த விடயத்தில் பல ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. கற்றுக்கொண்ட பாடங்களும் நல்லிணக்கத்துக்குமான ஆணைக்குழு, உடலகம ஆணைக்குழு, பரணகம ஆணைக்குழு போன்றவற்றில் பலவிதமான விடயங்கள் எடுத்து சொல்லப்பட்டு முன்மொழிவுகள் உள்ளன. எந்த முன்மொழிவும் இதுவரையில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இறுதியாக இந்த அனைத்து ஆணைக்குழுவின் முன்மொழிவுகளையும் ஆராய்வதற்காக இன்னும் ஒரு ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது. அதன் முன்மொழிவுகளும் உள்ளன. இவை எவற்றையும் நடைமுறைப்படுத்தவில்லை. இவை அரசின் ஆணைக்குழுக்களாகும். இவற்றின் முன்மொழிவுகளை நடைமுறைப்படுத்தாதது தற்போது இன்னும் ஒரு நல்லிணக்கத்துக்காக செயற்படும் செயலணி ஒன்று பிரேரிக்கப்பட்டுள்ளது. இவை எங்கள் மக்கள் மத்தியில் எந்தவிதமான நம்பிக்கையையும் கொடுப்பதாக இல்லை. ஒரு உள்ளக பொறிமுறை மூலமாக அவர்கள் சொல்லும் குறைபாடுகளுக்கு, அவர்கள் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளுக்கு சரியான நீதி கிடைக்காது என்பதற்கு இந்த 15 வருட காலமாக எதுவுமே நடக்காமல் இருப்பதே சான்றாக உள்ளது. இன்னும் ஒரு செயலணியை அமைத்து செப்டம்பரில் வரவுள்ள ஜெனீவா அமர்வுக்கு காண்பிக்கும் ஒரு கண்துடைப்பு நடவடிக்கையாக இதனை கொண்டு வருவதை நாங்கள் எதிர்க்கிறோம். எவ்வாறாயினும் உள்ளூர் பொறிமுறையில் நீதி கிடைக்க மாட்டாது. எந்த நீதி விசாரணையாக இருந்தாலும் அது சுயாதீன விசாரணையாக இருக்க வேண்டும். ஒரு சுயாதீன விசாரணையாக இருந்தால் இந்த சந்தர்ப்பத்தில் அது சர்வதேச விசாரணையாக மட்டுமே இருக்க முடியும். காரணம், போரிட்ட 2 தரப்பில் ஒரு தரப்பு அரச தரப்பே. ஆகவே அந்த ஒரு தரப்பில் போரிட்ட தரப்பினரே விசாரணை நடத்துவது அது விசாரணையே அல்ல. சுயாதீன விசாரணையாக இருந்தால் அது சர்வதேச விசாரணையாக மட்டுமே இருக்கும் என்று நாங்கள் 2009ஆம் ஆண்டு காலத்தில் இருந்தே திரும்ப கூறி வந்துள்ளோம். ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் விசாரணை அறிக்கை 2015 நவம்பரில் வெளியிடப்பட்டது. அது ஒரு சர்வதேச விசாரணை அறிக்கை. அதனை தொடர்ந்து நீதிமன்ற பொறிமுறை வேண்டும். குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட வேண்டும். அது செய்யப்படவில்லை. அத்துடன் ஒரு நிரந்தர அரசியல் தீர்வின்றி எந்தவித நல்லிணக்கமும் ஏற்படாது. இதனை உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவோம். கடந்த ஆட்சி காலத்தில் நிரந்தர அரசியல் தீர்வை நோக்கி புதிய அரசியலமைப்பை செய்யும் பணியை செய்தோம். அதுவும் நிறைவேறாது அந்தரத்தில் விடப்பட்டது. ஆகவே உண்மையான நல்லிணக்கம் ஏற்பட வேண்டுமாக இருந்தால் அது கண் துடைப்பதற்காக இருக்க வேண்டுமென்றால் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு வழங்கப்பட வேண்டும். இந்த அத்துமீறல்கள் தொடர்பில் நீதி செயற்படுத்தப்பட வேண்டும். இவை அனைத்தும் நடப்பதற்கு உகந்த சூழ்நிலை இருக்க வேண்டும். ஆனால் உகந்த சூழ்நிலை இப்போது கிடையாது. நில ஆக்கிரமிப்புகள் நடக்கின்றன. தொல்லியல் திணைக்களத்தாலும் வேறு திணைக்களங்களாலும் இவை நடக்கின்றன. பௌத்தமயமாக்கல், சிங்களமயமாக்கல் போன்றவை நடந்து கொண்டிருக்க நல்லிணக்கம் பற்றிய ஆணைக்குழு ஒன்றை நியமிப்பது என்பது ஒரு சிரிப்புக்குரிய விடயமாகத்தான் எங்கள் மக்களால் பார்க்கப்படும். யுத்தம் முடிவடைந்து 15 வருடங்களாகியும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாது. பொறுப்பு கூறல் தொடர்பில் சர்வதேச விசாரணை பொறிமுறை நடந்துள்ளது. ஆனால் சர்வதேச
சர்வதேச நீதிமன்ற பொறிமுறை ரோம் சட்டத்தின் மூலம் மட்டுமே நடத்தப்படும். இந்நிலையில் இலங்கை அரசுக்கு எங்களின் சிபாரிசாக ரோம் சட்டத்துக்கு நீங்கள் உங்கள் இணக்கத்தை கொடுங்கள். நாங்கள் ஐநாவில் உறுப்பினரே. இந்த நாட்டுக்குள் நடந்தாலும் அது சர்வதேச குற்றமாகவே இருக்கின்றது. அது தொடர்பில் சர்வதேசத்துக்கு பொறுப்பு உள்ளது. அது தொடர்பான பொறிமுறை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். சர்வதேச நீதிமன்ற பொறிமுறை ரோம் சட்டத்தின் மூலம் மட்டுமே நடத்தப்படும். எனவே இலங்கை அரசு ரோம் சட்டத்துக்கு இணங்க வேண்டும் என்றார். இவ்வாறாக நாடாளுமன்றத்தில் எம்.ஏ. சுமந்திரன் சுட்டிக்காட்டிய கருத்தை அரசு ஏற்குமா அல்லது சர்வதேசத்தின் நிலைப்பாடு என்னவாக இருக்க போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நன்றி.